வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஒரு காலத்தில் காசாவின் மிகப்பெரிய மைய நகரமாக இருந்த இடத்தில் இஸ்ரேலிய ராணுவம் புதிய தரைவழி தாக்குதலின் ஒரு பகுதியாக காசா நகரத்தின் ஒவ்வொரு பகுதியாக இடித்து தரைமட்டமாக்க தொடங்கியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் காசா பகுதியில் தெற்கில் உள்ள ரஃபா நகரம் மற்றும் வடக்கில் உள்ள பெய்ஹனூன் நகரம் உட்பட காசாவின் பெரிய அளவிலான பகுதிகளை தரைமட்டமாக்கி சமன் செய்துள்ளது. ஆனால் கடந்த காலத்தில் காசா நகரத்தின் சில பகுதிகளை இஸ்ரேல் தாக்கிய போதும் அப்போது இஸ்ரேலிய ராணுவம் இதுபோன்ற பரவலான இடிப்புகளை நடத்தவில்லை. இம்முறை முற்றிலும் வேறுபட்டது. நகரத்தின் பெரும்பகுதி இன்னமும் நிலைத்திருந்தாலும் இந்த மாதம் இஸ்ரேலிய ராணுவம் பல அடுக்குமாடி கட்டடங்களை காசா நகரத்தின் ஜெய்டூன் சுற்றுப்புறம் மற்றும் ஷேக் வத்வானுக்கு அருகில் உள்ள ஒரு பகுதி ஆகியவற்றில் இடித்தது. அங்கு வேறு சில கட்டடங்கள் இடிக்கப்படாமல் இருந்தன. ஆனால் இப்போது அது மாறிவிட்டது. காசா நகரத்திற்குள் இஸ்ரேலிய படைகள் நுழைந்து தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள முழு பகுதிகளையும் அழித்து தரைமட்டமாக்கி வருவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. பெயர் வெளியிட விரும்பாத இஸ்ரேலிய அதிகாரிகள் இதற்கு ஒரு காரணத்தை கூறுகிறார்கள். காசா நகரத்தின் சில பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் கடந்த காலத்தில் திரும்ப திரும்ப 3 தடவைகள் தாக்குதல் நடத்தின. தாக்குதல் நடத்திவிட்டு இஸ்ரேலிய ராணுவம் அப்பகுதியை விட்டு வெளியேறிய பின் ஹமாஸ் மீண்டும் திரும்பி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தது. காரணம், அப்பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புகள் இருக்கும். அவர்களின் மறைவில் ஹமாஸ் இயக்கத்தினர் இருந்து விடுவார்கள். இம்முறை ஒவ்வொரு பகுதியாக கட்டடங்களை தரைமட்டமாக்கிவிட்டால் பொதுமக்கள் திரும்பி வந்து தங்குவதற்கு இடமே இருக்காது. அதனால் ஹமாஸும் திரும்பி வர முடியாது என்கின்றார்கள் இஸ்ரேலிய அதிகாரிகள். முன்பு இஸ்ரேலிய துருப்புகள் காசா நகரம் வழியாக முன்னேறி பின்னர் அங்கிருந்து அகன்று சென்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இம்முறை போர் வேறுபட்டது என்று கூறினார். ஏனென்றால் ராணுவம் கைப்பற்றிய பகுதிகள் வைத்திருக்கும். அவர் இந்த வார தொடக்கத்தில் வலதுசாரி இஸ்ரேலிய தொலைக்காட்சி நிலையமான சேனல் 14க்கு அளித்த பேட்டியில், நாங்கள் பிரதேசத்தை கைப்பற்றுகிறோம், நாங்கள் அதை வைத்திருக்கிறோம், நாங்கள் யாரமற்ற பகுதியாக மாற்றி விடுகிறோம் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இந்த தாக்குதல் காசா பகுதியில் உள்ள ஹமாஸின் கடைசி கோட்டைகளில் ஒன்றிலிருந்து ஹமாஸை முழுமையாக வெளியேற்றுவதை நோக்கமாக வைத்திருக்கிறது என்று கூறினார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகால பேரழிவுகரமான போரை எதிர்கொண்ட ஹமாஸ் மீள்தன்மையுடன் தமது பழைய இடங்களுக்கு வர முடிந்திருந்தது. அதை தடுத்து இந்த உக்தி இப்போது வெற்றி பெறுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இஸ்ரேலிய தரைவழி தாக்குதல் காசா நகரில் உள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தி உள்ளது. கடந்த காலத்தில் இருந்தது போல அல்லாமல் மக்கள் வேகமாக வெளியேறுவதற்கு காரணமும் அடுக்குமாடி குடியிருப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டதும் ஒரு காரணமாக இருக்கலாம். காசா நகரிலிருந்து லட்சக்கணக்கில் வெளியேறும் மக்கள் மத்திய மற்றும் தெற்கு காசாவில் உள்ள பெருகி வரும் கூடார முகாம்களில் குவிந்துள்ளனர். இது ஏற்கனவே காசாவில் ஒரு மனிதாபிமான பேரழிவாக இருந்த சூழ்நிலையில் மேலும் மோசமாக்கி உள்ளது. பரவலான பசி, பெருமளவான இடப்பெயர்வு மற்றும் சுகாதார பற்றாக்குறை, பள்ளிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டது ஆகியவற்றால் அங்கு சூழ்நிலை மிகவும் மாறியுள்ளது. ஒரு நாள் சோர்வடைந்த பல காசா நகரவாசிகள் அவர்கள் மீண்டும் இடம்பெற முடியாது அல்லது இடம்பெற மாட்டார்கள் என்றும் பலருக்கு திரும்ப வீடுகள் இல்லை என்றும் கூறுகின்றார்கள். காசா நகரத்தை நெருங்கிய போது இஸ்ரேலிய ராணுவம் ஏற்கனவே உள்ள கட்டடங்களை தமது தளங்களாக பயன்படுத்தியது. பின்னர் அங்கிருந்து முன்னேறுவதற்கு முன்பு அவற்றை வெடிப்பொருட்களால் அழித்து தரைமட்டமாக்கிவிட்டு முன்னேறியுள்ளது என்று செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் காணொலிகள் காட்டுகின்றன. ஒரு காணொலியில் ராணுவம் காசா நகரத்தின் புறநகர் பகுதியில் உள்ள அல்பார்கான் பள்ளிக்கூட கட்டடத்தை அழிப்பதை காட்டுகின்றது. அதை அவர்கள் முன்னர் ஒரு ராணுவ தளமாக பயன்படுத்தினர். இடிப்புகளை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரம் முழுவதும் விமான தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றது. செப்டம்பர் நடுப்பகுதியில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கான இலக்குகளை தாக்கியது. வர்த்தக செயற்கைக்கோள் நிறுவனமான பிளானட் லேப்ஸிலிருந்து கிடைத்த கடந்த சில உயர் தெளிவுத்திறன் செயற்கைக்கோள் படங்கள் தற்போதுள்ள தரை நிலைமையை காட்டுகின்றன. நகரின் சில இடங்கள் முழுமையாகவே தரைமட்டமாகி உள்ளன. 44 வயதான முஸ்தபா சியாம் நியூயார்க் டைம்ஸுடன் பேசிய போது, இஸ்ரேலிய படைகள் நெருங்கி வந்தாலும் வெடிச்சத்தங்கள் இடைவிடாமல் கேட்டாலும் புதன்கிழமை நகரின் வடக்கு ஷாதி சுற்றுப்புறத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறினார். தனது மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் மத்திய காசாவை அடைய மணித்தியால கணக்கில் தெற்கே நடந்து சென்றார். அவரது வீடு அவர் வெளியேறிய போது இஸ்ரேலிய தாக்குதல்களால் சேதமடையாமல் இருந்தது. அவர் திரும்பி வரும்போது அது அங்கே இல்லாமல் போகலாம். காசாவின் அஸ்திவாரங்களை முடிந்தவரை அழிப்பதை தவிர போருக்கு வேறு எந்த குறிக்கோளோ அர்த்தமோ இல்லை என்று அவர் கூறினார். பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை மொத்தமாக இடித்து தள்ளுவதற்கு எமக்கு எந்த கொள்கையும் இல்லை என்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளனர். ஹமாஸால் பயன்படுத்தப்படும் இடங்களை தாக்குவதாகவும் நிலத்தடி சுரங்கப்பாதைகள் மற்றும் பிற ராணுவ இலக்குகளை வெடிக்கச் செய்வதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய தலைவர்கள் அதைவிட அதிகமாக சொல்லிக் உள்ளனர். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கடந்த ஆகஸ்ட் மாதம் கூறிய போது, ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட்டு மீதமுள்ள பணியகரிகளை விடுவிக்காவிட்டால் காசா நகரம் சில நாட்களின் பின் ரஃபா மற்றும் பெய்ஹனூன் நகரங்கள் போல மாறும் என்று அச்சுறுத்தினார்.
ரஃபா மற்றும் பெய்ஹனூன் நகரங்கள் போரில் கிட்டத்தட்ட முற்றிலுமாக அழிக்கப்பட்ட இரண்டு நகரங்கள். உயர்மட்ட பாதுகாப்பு அமைச்சரவையில் உள்ள மற்றும் ஒரு அமைச்சரான எலிஹோகன் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் இந்த அச்சுறுத்தலை எதிரொலித்தார். காசா நகரம் ரஃபாவை போல இருக்க வேண்டும். ரஃபாவை நாங்கள் இடிபாடுகளின் நகரமாக மாற்றியோம் என்றார். ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் தங்கள் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளன, இதனால் பொதுமக்களுக்கு பேரழிவு விளைவுகள் ஏற்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், சராசரியாக ஒவ்வொரு 8 அல்லது 9 நிமிடங்களுக்கும் ஒரு விமான தாக்குதல் நடக்கின்றது. மக்கள் தொகை நகர்வுகளை கண்காணிக்கும் ஐநா இயக்கங்கள் வியாழக்கிழமை மட்டும் வடக்கு காசாவிலிருந்து தெற்கே சுமார் 16,500 இடம்பெயர்ந்த மக்களை கணக்கிட்டதாக டுஜாரி கூறினார். உதவி ஆர்வலர்கள் ஆதரவை வழங்குவதற்காக இடப்பெயர்வு பாதைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதிகரித்து வரும் சவால்கள் குறித்து எச்சரித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அது பற்றி குறிப்பிட்ட அவர், உதவி ஆர்வலர்கள் உளவியல் ரீதியாக முதலுதவி வழங்குகின்றார்கள், தேவைப்படும் போது மக்களை சிறப்பு சேவைகளுக்கு பரிந்துரை செய்கின்றார்கள், மேலும் வெடிக்கும் குண்டுகளின் ஆபத்து குறித்து புதிய வருகையாளர்களுக்கு விளக்கி கூறுகிறார்கள் என்று அவர் கூறினார். காசாவில் போர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஐநா பொது சபையில் இஸ்ரேலிய பிரதமர் நேத்தன்யாகு உரையாற்றிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவதற்கு மேடை ஏறிய போது 50க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தூதர்கள் பெருமளவில் வெளிநடப்பு செய்தனர். இதற்கிடையில் நேதன்யாகுவின் ஆதரவாளர்கள் ஐநா மண்டபத்தின் மேல் கேலரியில் இருந்து பிரதமரை நோக்கி ஆரவாரம் செய்தனர். மேலும் சிலர் பாட ஆரம்பித்தனர். உரை தொடங்குவதற்கு முன்பு நேதன்யாகுவின் அலுவலகம் காசா எல்லையில் இஸ்ரேலிய பக்கத்தில் வாகனங்களின் ஒலிபெருக்குகளை வைக்க பிரதமர் உத்தரவிட்டதாகவும், பாலஸ்தீனியர்களை வரலாற்று சிறப்புமிக்க உரையை கேட்கும் வகையில் காசாவில் உள்ள தொலைபேசிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தது. ஐநாவில் உரையாற்றிய நேதன்யாகு, ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் குழந்தைகளிடம் யூதர்களை வெறுக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கின்றனர். அதே போல கிறிஸ்தவர்கள் மீதும் வெறுப்பை விதைக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிடமான ஜெருசலேம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருந்த போது அங்கு குடியிருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 80%க்கும் அதிகமாக இருந்தது. ஆனால் பாலஸ்தீனிய தேசிய ஆணையம் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட பின்னர் ஜெருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 20%க்கும் கீழ் குறைந்து போனது. இப்படிப்பட்டவர்களுக்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்கின்றீர்களா? இஸ்ரேல் மீது 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தீவிரவாத தாக்குதல் நடத்தியவர்களுக்கும் அதை ஆதரித்தவர்களுக்கும் நீங்கள் மகத்தான பரிசை வழங்குகிறீர்கள். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னர் ஜெருசலேமில் இருந்து ஒரு மைல் தொலைவில் பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு நாட்டை கொடுப்பது என்பது இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் அல் காய்தாவுக்கு நியூயார்க் நகரத்தில் ஒரு மைல் தொலைவில் ஒரு நாட்டை கொடுப்பதை போன்றது. இது வெறும் பைத்தியக்காரத்தனம். இதை செய்ய ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போரை நிறுத்த வேண்டும் என்று சில மேற்கத்திய நாடுகள் கூறுகின்றன. அந்த நாடுகளின் தலைவர்கள் சில அழுத்தத்தினால் வளைந்து கொடுத்திருக்கலாம், ஆனால் இஸ்ரேல் ஒருபோதும் வளைந்து கொடுக்காது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் உங்கள் முடிவு யூதர்களுக்கு எதிராகவும் அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் செயற்படும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும். கொலைகாரர்கள், பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் மற்றும் குழந்தைகளை எரிப்பவர்களை கண்டிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு அரசை கொடுக்க நினைப்பவர்களை நான் கண்டிக்கின்றேன். தனிநாடு அங்கீகாரம் என்பது தீவிரவாதத்திற்கு வெகுமதி அளிப்பதாக உள்ளது. இது நடக்காது. காசாவில் நடக்கும் போர் முடிவுக்கு வரும். ஹமாஸ் அமைப்பை ஒழித்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றார். காசா மற்றும் மேற்கு கரை என இரு பகுதிகளாக பாலஸ்தீனம் உள்ளது. அதே வேளையில் மேற்கு கரையில் சில பகுதிகள் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளன. மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இஸ்ரேல் நடத்தி வருவதாக பல்வேறு நாடுகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. பல்வேறு நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியிருப்புகளை அமைத்து வருகின்றது. இந்த நிலையில் மேற்கு கரையின் பகுதிகளை இஸ்ரேலோடு இணைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்கு கரையில் குடியிருப்புகளை அமைக்க இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் நடவடிக்கை குறித்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் கூறிய போதும், மேற்கு கரை பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைக்க அனுமதிக்க மாட்டேன். இதுவரை நடந்தது போதும், இந்த நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நேரம் வந்துவிட்டது என்றார்.